காலப்புருஷ தத்துவத்தின்படி 7வது வீடு என்பது துலாம். இந்த துலாம் வீடு வந்து யாருக்கு முடக்கா வரும் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம். சூரியன் வந்து அவிட்டம் மற்றும் சதயம். உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் என்ற கிரகம் வந்து அவிட்ட நட்சத்திரத்திலேயோ சதய நட்சத்திரத்திலேயோ நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து துலாம் வீடு என்பது முடக்கா வரும். அந்த வீட்டினுடைய அதிபதி சுக்கிரன் முடக்கு கிரகமா வரும், முடக்கு அதிபதியா வந்து வருவார். ஓகேங்களா? சூரியன் வந்து அவிட்டம் சதயம். காலப்புருஷ தத்துவத்தின்படி 7ஆம் வீடு என்பது வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாவம். அப்போ கண்டிப்பாக வந்து அது முடக்கதியாக வந்துச்சு. சுக்கிரனே கலத்திரக்காரனே முடக்க கிரகமாக வந்துட்டார், முடக்கதியாக வந்துட்டாருன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ப்ராப்ளத்தை வந்து தரும். கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு சிறந்த வந்து ஒரு ஒற்றுமை என்பது இருக்காது. அவங்க பொழுதுனிக்கு சண்டை சச்சரவு வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியாக வந்து ஒரு பார்ட்னர் வந்து சிறப்பாக இல்லாமல் அப்படியே இருந்தாலும் அவங்க வழியில் வந்து ஒரு நல்ல அனுகூலம் இல்லாமல் வந்து போயிட்டுருக்கோம். அதே மாதிரி சுகபோகம், வாகனம், சுகபோக நல்ல ஒரு சுகபோகம், என்டர்டெயின்மெண்ட், கேளிக்கை கொண்டாட்டம்லாம் வந்து நிறைவாக இருக்காது. வாகனம் சார்ந்த விஷயங்களில் வந்து புதுசாக வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அது வாங்க முடியாமல் அந்த காரியங்கள் வந்து தடையாகிட்டே இருக்குது, முடங்கிட்டே இருக்குது, அந்த காரியம் தடுத்துகிட்டே இருக்குது ஏதோ ஒரு வகையில் அப்படின்ற பிரச்சனைகள்லாம் வந்து போயிட்டுருக்கோம். குறிப்பாக வந்து திருமண வாழ்க்கை என்பது பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலை வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் சரியாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீட்டு முடக்காச்சுன்னு அப்படின்னா நம்ம திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரியை போய் பார்க்கணும். இந்த துலாம் வீடு முடக்காச்சு அப்படின்னா திருவானைக்காவலில் உள்ள அகிலாண்டேஸ்வரி, இந்த அகிலாண்டேஸ்வரியை போயிட்டு நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுது கண்டிப்பாக வந்து வாழ்க்கை துணையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தொழில் பார்ட்னர்களுடைய பிரச்சனை, திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இது எல்லாமே வந்து சரியாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஆலயத்துக்கு போகும் பொழுது குறிப்பாக வந்து கிழமையின் அடிப்படையில் போகணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை பயன்பாட்டில் இருக்கும்போது போகலாம். ஓரையில் சுக்கிர ஓரையில் போகலாம். எனக்கு ஓரளவுக்கு ஜாதகம் தெரியும், ஜோதிடம்லாம் எனக்கு சார்ந்த விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா நீங்கள் தைத்துளை கரணம் வந்து பயன்பாட்டில் இருக்கும்போது போகலாம். நாமயோகங்களில் 27 நாமயோகங்களில் குறிப்பாக வந்து சௌபாக்கியம், வியாகாதம், சாத்தியம், இந்த நாமயோகங்கள் பயன்பாட்டில் இருக்கும்போது நீங்கள் சென்று வந்தீங்க அப்படின்னா இந்த 7ஆம் வீட்டில் வரக்கூடிய முடக்கிரகம் சுக்கிரனால் வரக்கூடிய பாதிப்புகள்லாம் நிச்சயமாக வந்து சரியாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 7ஆம் பாவத்துக்குள்ளார இந்த காலப்புருஷத்தின்படி இருக்கக்கூடிய 7ஆம் வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை, சுவாதி, விசாகம் இருக்குது. சித்திரையினுடைய 3-4 பாதமும், சுவாதி 1-2-3 நாளமும், விசாகத்தினுடைய 1-2-3 பாதமும் வந்து இந்த வீட்டில் இருக்குது. அந்த நட்சத்திரங்கள் பாதிச்சிச்சு அப்படின்னா அதற்குண்டான தீர்வுகளையும் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம சித்திரையை பாதிச்சிச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய 1-2 பாதங்களுக்கு கொடுத்த கோவிலே இதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து சுவாதி. இந்த சுவாதி பாதிச்சிச்சு அப்படின்னா பிள்ளையார்பட்டியிலுடைய கற்பக விநாயகர், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். சுவாதி பாதிச்சிச்சு அப்படின்னா இப்போ டெஸ்ட் பேபிகளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்களுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு போயிட்டுருக்கு. அதாவது சிறுநீரக தொற்று, அந்த வழிபாதையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகருக்கு வந்து போயிட்டு வரும்பொழுது அந்த பிரச்சனைகள் வந்து சரியாயிடும். குறிப்பாக வந்து நீங்கள் எப்போ போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலவ கர்ணம் வந்து நடைமுறையில் இருக்கும்போது போகலாம். நாமயோகத்தின் அடிப்படையில் திருதி, வீதிபாத, மகேந்திர நாமயோகங்கள் பயன்பாட்டில் இருக்கும்போது போனீங்கன்னா இந்த ரொம்ப நாள் குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணுறவங்க, டெஸ்ட் பேபி ட்ரை பண்ணி முயற்சி எடுத்து அது கூடி வராமல் அதில் ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறவங்க, சிறுநீரக தொற்றால் பாதிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகபோக விஷயங்களில் பாதிக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆலயத்துக்கு சென்று வந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நம்ம சரியாகும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து விசாகம். விசாகமும் வந்து ஒரு
குழந்தை பிறப்போட ஒரு நெருங்கிய தொடர்புடைய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்த விசாகம் பாதிச்சிச்சுனாலும் உங்களுக்கு குழந்தை பிறப்போட ஒரு நெருங்கிய தொடர்புடைய நட்சத்திரம் தான். குழந்தை பிறப்பில் வந்து லேட் ஆகுறது, பெண்களுக்கு ஒரு பிரச்சனைகள், சிறுநீரக தொற்று, மென்சஸில் ப்ராப்ளம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் சரியாகணும் அப்படின்னா நீங்கள் யாரை போய் பிடிக்கணும் அப்படின்னா நம்ம திருச்செந்தூர் முருகனை போய் பிடிக்கணும். திருச்செந்தூர் முருகன், இவரை போய் நீங்கள் தரிசனம் செய்யணும். இந்த திருச்செந்தூர் முருகனை போய் நீங்கள் எப்போ போய் தரிசனம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நாமயோகத்தின் அடிப்படையில் சூளமரியான் வைத்தியரீதி நாமயோகம் வந்து பயன்பாட்டில் இருக்கலாம். கரணத்தில் வந்து சதுஸ்பாதம் என்ற கரணம் வந்து பயன்பாட்டில் இருக்கலாம், அல்லது குரு ஓரையில் போகலாம், அல்லது ஒரு வியாழக்கிழமையில் போகலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் போகும் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனைகள் வந்து நம்ம சரியாகும். சரிங்களா? இப்படி நீங்கள் அதாவது இந்த வீடு முடக்காச்சுன்னா அதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன, அந்த வீட்டில் உடைய நட்சத்திரங்கள் பாதிச்சுன்னா அதற்குண்டான வழிமுறைகள் என்ற விஷயத்தை நம்ம தெளிவாக வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து நம்ம விருச்சிகம் பார்க்கலாம்.